ஸ்டார்ட். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ சமீபத்தில் கண்டோம் 4 நாளாக இந்த கரூரில் ஏற்பட்ட கோர சம்பவம். என்னுடைய சகோதரிகள் என்னுடைய குழந்தைகள் 41 பேர் இறந்துட்டாங்க. அவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், இப்போது தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின், இவருடைய எல்லோருடைய ஆட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த கோர சம்பவத்துக்கு காரணம் விஜய் ஒரு சைக்கோ மனநோயாளி. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், சினிமாவில் நடித்த கட்சி ஆரம்பிக்கலாம் வந்த யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் வரலாம், அது எந்த ஒரு தவறும் இல்லை. அதுக்கு அடிப்படை தேவை. உனக்கு எது அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது. உங்கள் கூட பரோட்டா மாஸ்டர் பாண்டிச்சேரி புஷி ஆனந்த் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ இவ்வளோ சொல்கிறிய கேரியர் உச்சத்தில் இருக்கிறேன்னு, உங்கள்கிட்ட எப்படி அவ்வளோ பணம் வந்தது? 250 கோடி ஒரு 10 கிட்ட 250 கோடி ரூபாய் எவ்வளோ ப்ரொடியூசர் கொடுக்கல, பட தயாரிப்பாளர் கொடுக்கல, எவ்வளோ வெளியே சொல்லலை. அது நீயும் சொல்லலை, ஆனால் மற்றவர்கள் சொல்ல விட்டேன். ருசியானது மூலிமா படத்தில் 100 கோடி கொடுத்தா 150 கோடி உங்களுடைய ரசிகர்களுக்கு 100 ரூபா டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் 2000 ரூபாய் விற்று கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிறேன். உன்னையா நான் நீ மனநல பாதிக்கப்பட்டுக்கிற சைக்கோன்றனா, உன்னுடைய மனைவி, உன் பையன், உன் மகள் உன் கூட இல்லை. நீ உன்னுடைய பெத்த தகப்பன் சந்திரசேகர், அப்பா சோபா உன் கூட இல்லை. அதனால் நீ மனநல ரொம்ப பாதிப்பட்டுக்கிற. உன்னுடைய பிறந்தநாள் 22ஆம் தேதிக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்களா? தெரிவிக்கலை. உங்களுடைய ரசிகரை வீட்டால் வந்தாங்க, உங்களை பார்க்கறதுக்கு ஏமாந்து போனாங்க. ஆனால் என்னுடைய வயசில் ஒரு நாய் உனக்கு பர்த்டே சொல்லுது, ஹாப்பி பர்த்டே டு யூ. எந்த நாய் கேட்டினா, நீ போதையில் திரிசா வீட்டில் நாயை வச்சுக்கிட்டு கொஞ்சிற, உன்னோட அனுமதி இல்லாமல் திரிசா அந்த ஃபோட்டோ வெளியில், உன்னோட அனுமதியால் தான் அந்த ஃபோட்டோ வெளியில் வந்தது. நான் உனக்கு கேட்குறேன், நீ சொன்னிய என்னுடைய மக்கள், என்னோட சொந்தம், என்னோட பந்தம், நான் உங்கள் வீட்டில் அண்ணனாக இருப்பேன், தம்பியாக இருப்பேன், மச்சனாக இருப்பேன், மாமானாக இருப்பேன் சொன்னேன். உன் மனைவி சங்கீதா விஜய் எனக்கு தகிச்சி. அப்போ நான் உனக்கு மாமா, நீ எனக்கு மச்சான். நீ சொல்லிய தமிழக முதலமைச்சரை பார்த்து மு.க. ஸ்டாலின் அங்கிள் அவரை கேவலப்படுத்துகிற. அவர் தமிழக மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உங்களுடைய வயசுன்னா உங்களுடைய தராதரன்னா ஒரு பிரதமரையும் ஒரு முதலமைச்சரையும் கேவலப்படுத்துகிற. உங்களை விட்டு வச்சுக்கிறாங்க, இன்றைக்கி இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க தலைவர் என்றைக்குமே மரியாதையோடு பேசுவான், மரியாதை இல்லாமல் பேச மாட்டான். உங்களுக்கு மரியாதை தெரியல. சிங்கம் முடிச்சிருங்க, சிங்கம் வெளியில் வரும் கர்ஜிக்கும் 8 கிலோமீட்டர் கேட்குறேன்.
சிங்கம் வெளில வந்தால் உயிரோடு இருக்கிறதெல்லாம் சாப்பிடும், செத்ததை சாப்பிடாதுல்ல. ஆனால் நீ என்னத்தம்மா வெளியில் வந்து கர்ஜிச்சு 47 பேரை உயிரோடு இருக்கிறவங்கள வச்சு சாப்பிட்டுட்டேன். இதை நான் எதுக்கு வந்து பதிவு பண்ணுறேன்னு கேட்டால், சிங்கம் கூட வந்து ஒரு ஆளை சாப்பிடும், ஒரு மானை சாப்பிடும். ஆனால் உன்ன மாதிரி ஒரே நேரத்தில் 47 பேரை வந்து சாப்பிட்ற மிருகம் யாருனாலா சிங்கம் நீ ஒரு ஆள் தான். வேறு எந்த சிங்கம் புலி சிறுத்தை எதுவுமே சாப்பிடாது. இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்குள்ள ஒரு காலையில் பார்த்தா ஒரு பெண்ணு பேசுது, அண்ணாவை வந்து சாப்பிட்டாரா இல்லையா, தொட்டா இது மாதிரி ஆகிடும் அப்படி ஆகிடுது. நான் கேட்குறேன், எட்டினோ வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சி பண்ணிடுறாரு, எம்ஜிஆர் ஆட்சி பண்ணிடுறாரு, ஜெயலலிதா ஆட்சி பண்ணிடுறாங்க. 6 நிமிஷம் ஆகுது. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நல்லா ஒன்று தீவு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் முதலமைச்சரை வந்து எதுக்கோசரம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றான்னு தெரியல. நான் முதலமைச்சருக்கு ஒரு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், உண்மையிலே விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. விஜயை வந்து கைது செய்து வந்து ஜெயிலில் போட்டா சிறையில் எந்த வந்து தொண்டன் இது அராஜகம் பண்ணுறானோ, வன்முறையில் ஈடுபடுறானோ அவளை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். ஆதவஜனா சொல்கிறாப்புல, நேபாள மாதிரி ஆகிடும், இலங்கை மாதிரி சுலோன் மாதிரி ஆகிடும், வன்முறை தூண்டுறாப்புல, புரட்சி வெடிக்குமா. அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யணும் இந்த தமிழக அரசு. இனிமேல் விஜய் வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த வந்து 51 பேர் இறந்துக்கிறாங்க. அதாவது ஒரு திருமணத்துக்கு ஒரு பிறந்த நாள் போனால் வந்து பரிசு பொருள் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, நகைநட்டு கொடுப்பாங்க, மற்ற ஏதாவது பொருள் கொடுப்பாங்க. ஆனால் இவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து செத்தவங்க 7 பேர், மதுரையில் செத்தவங்க மாநாட்டில் 3 பேர், 10 பேர் மொத்தம். கரூரில் செத்தவங்க வந்து 41 பேர், மொத்தம் 57 பேர். மொழி எழுதுகிற மாதிரி 51, 101, 501, 1001 மாதிரி 57 பேரை வந்து நீ மொழி எழுதிட்டேன். அப்புறம் நான் வந்து ஒரு சொல்ல விரும்புகிறேன் கடைசியாக, எனக்கு பேச வரல, எனக்கு மனநலம் பாதிப்பட்டுக்குது, எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் வர இந்த ஒரு சம்பவத்தினால நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க அண்ணாராமம், வாழ்க புரட்சித்தலைவர் புகழ், ஓங்குக புரட்சி அம்மாவின் புகழ்.